தேசிய கொடியில் இருக்கும் ஒரு நிறமே தீர்வா? ஆகா அப்படி போடு, செம்ம லொகேஷன். டேய் அங்க எங்கடா போற? டேய் ஒரே ஒரு போட்டோ மட்டும் ஏறா. சீக்கிரம் போணும் வேற. சரி நில்லு. நீங்க மறக்காம லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க. எடுத்துக்க. என்ன கன்றாய் போசுறா இது? அதெல்லாம் அப்படிதான் ஏஸ்தட்டிக். நீ ஏறா. என்ன எலவோ நின்னு தொலை. எடுத்துட்டியா? டேய் இப்படி ஒரு போட்டோ. அரிக்குதே. என்னடாச்சு? ஒண்ணு இல்ல, வா போலாம். டேய் என்ன ஒரு அரிக்குதுடா. முன்ன பாத்ரூம் போறேன்னு போனியே, அங்க எதுவும் செந்தட்டில எதுவும் உட்காந்தியா? அப்படின்னா செந்தட்டினா ஒரு அரிப்பு செடிடா, அது பட்டு அப்படிதான் உடம்பெல்லாம் அரிக்கும். இல்லையே, நான் போன இடத்துல செடி எதுவும் இல்லையடா. இவன் சொரியிற வேகத்தை பார்த்தா செந்தட்டி பட்ட மாதிரி தெரியலையே. டேய் அந்த பூவை தொட்ட ஆரம்பிச்சதுல இருந்தா உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்குது. இதுக்கு மேல அவன் சொரிஞ்சான்னா தோலே இருக்காது போலே. டேய் இங்கே இரு, நான் வந்துடுறேன். இந்த ரோஸ் பூவை தான் அவன் கடைசியா கையில வச்சிருந்தான். என்ன இந்த அரிக்குது? என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஒருவேளை திருப்பி இந்த பூ அவன் மேல கொண்டு போய் தேய்ச்சா சரியாயிருமோ? அரிப்பு ஓவர் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? சொரிஞ்ச செத்துருவேன் போலே. இந்த மரத்தோட இலைய அரைச்சு அவனை குடிக்க சொன்னா சரியாயிருமா? ஒருவேளை இது விசச்செடி அது இருந்து அவன் செத்துக்கிட்டு போயிட்டானா? ஐயோ, கல்ல வச்சு தேய்ச்சாலும் நிக்க மாட்டேங்குது. வேற என்னதான் பண்றது? தேசிய கொடியில் இருக்கும் ஒரு நிறமே தீர்வா? தேசிய கொடியில உள்ள கலர்ல பச்சை கலர் பூவும் இங்க இல்ல, ஆரஞ்சு கலர் பூவும் இல்ல. அப்ப இந்த வெள்ளை கலர் பூ தான் இதுக்கான தீர்வா இருக்கணும். இந்தடா இந்த பூவை உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்க. நல்ல வேலை போயிருச்சு. வாடா போலாம். சொரிஞ்ச சொரியில உடம்புல பாதி தோலை காணும்டா.